ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு மீல் மேக்கர் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்த்துட்டு அதோட ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இந்த மீல் மேக்கர் சாதம் 1 பாட் ரைஸு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஹோல் கரம் மசாலாவை தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரம் மசாலா நல்லா பொரியவும் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன். இதோட கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். எண்ணெயில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல வெங்காயம் ஓரளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்ல சுருளை வதக்கிக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்துக்கு 3 தக்காளி அளவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கறி மசால் பொடி காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். நல்ல சுடுதண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த மீல் மேக்கர் சாதம் அப்படியே நமக்கு பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். இதில் மல்லித்தலையும் புதினா இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கெலாம் இந்த சாதம் சூப்பராகவே இருக்கும். அப்படி பிரியாணி டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. மசாலாலாம் அந்த மீல் மேக்கரில் இறங்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் மீல் மேக்கரில் இறங்கணும். அதுக்காக 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். நல்லா ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா மீல் மேக்கரில் கலந்துருச்சு. இப்போவே நல்ல ஒரு வாசனை வருது. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மீல் மேக்கர் சாதம் சிம்பிளாக சூப்பராகவே நம்ம செஞ்சிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதுக்கு சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துறேன். நல்லா களைஞ்சி தனியாக ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பராக மீல் மேக்கர் சாதம் ரெடி ஆயிரும். அப்படியே இது ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நமக்கு ஒரு தயிர் ஆனியன் ரைத்தா இருந்தாலே போதும். டக்குன்னு சூப்பராகவே மீல் மேக்கர் சாதம் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில்லாம் அடங்கிருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. மீல் மேக்கர் சாதம் நம்ம ஈஸியாக எளிமையான முறையில் நல்ல ஒரு நறுமணத்தோட சூப்பராக பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சாதம் செய்கிறதுக்கு எளிமையான முறையில் சூப்பராக ஒரு நம்ம 20 நிமிஷத்தில் சூப்பராகவே செஞ்சிடலாம். இதுக்கு சைடிஷ் பெருசாக தேவைப்படாது. ஆனியன் ரைத்தா மட்டும் இருந்தாலே போதும்.
நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.